புஸ்தகத்துல ஒரு கதையை வாசித்தேன். ஒரு மியூசியம்ல நிறைய வித்தியாசமான பாண்டங்கள், பாத்திரங்கள் இருந்தன. அதுல ஒரு பாத்திரத்தை மட்டும், ஒரு வெசலை மட்டும் எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அது ரொம்ப ஜொலிக்க ஆரம்பிக்குதான். யாரு அந்த பக்கமா நடந்து போனாலும் அவங்க கண் ஆட்டோமேட்டிக்கா அந்த பாத்திரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருமா. அந்த அளவுக்கு அந்த பாத்திரம் அவ்வளவு அழகா இருந்தது. மியூசியம் டைம் எல்லாம் முடிஞ்சிச்சான். அந்த புஸ்தகத்தை எழுதினவர் சொல்றானா, இப்போ அந்த பாத்திரங்கள் எல்லாம், அங்க இருந்த எல்லா வெசல்ஸும் ஒன்னோடு ஒண்ணு பேச ஆரம்பிச்சதான். என்ன பேச ஆரம்பிச்சுதான், எல்லா பாத்திரங்களும் அந்த ஒரு ஜொலிக்கிற பாத்திரத்தை கேட்டுச்சான், ஏய் எங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம், யார் வந்தாலும் உன்னதான் பாக்குறாங்க, நீ ரொம்ப ஜொலிக்கிறியே, அழகா இருக்கிறியே, காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாத்திரம் பேச ஆரம்பிச்சு சொல்லிச்சான், என்னை உண்டாக்குனான் பாரு, அவன் என்னை காலால மிதிச்சு, என்னை கையால நெருக்கி, என்னை சக்கரத்துல போட்டு சுற்றி, என்னை ஒவ்வொரு முறையும் தட்டி 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 என்னை வணைந்து கொண்டே இருந்தான். நான் ஒரு நல்ல பாத்திரமாய் வருகிற வரைக்கும் அந்த குயவன் என்னை விடவே இல்லை. என்னை அடிச்சு அடிச்சு காலால மிதிச்சு நொறுக்கி என்னை ஒரு பாத்திரமாய் உருவாகிற வரைக்கும் அந்த மனுஷன் என்னை விடவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் ஒரு நல்ல வடிவமைக்கப்பட்ட ஒரு நல்ல பாத்திரமாக இருக்கிறேன். எல்லாரும் என்னை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்முடைய குயவனாக இருக்கிறார். அவருடைய கரத்துல நீங்க இருக்கும்போது பயப்பட வேண்டாம். கர்த்தர் செய்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வா. ஒருவேளை நமக்கு இப்போ அது புரியாது. நீங்களும் நானும் குயவன் கரத்துல இருக்கிற களிமண் பார்த்து குயவனை கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, அவர் எஜமான், நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் ஒரு ஷேப் வைத்திருப்பார். ஒரு கர்த்தருக்குள்ளாய் நம்ம நிலைத்திருப்பதற்கு, ஒரு நல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய பாத்திரமாய் மாறுகிறதற்கு கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டே இருப்பா. கைகளை மேல எடுத்து சொல்லுங்க, கண்களை மூடி, இயேசுவே உங்க கைகள்ல நான் இருக்கிறபடினால நாங்கள் கெட்டு போவது இல்லை. ஆண்டவரே, நாங்கள் அப்பா பாழாய் போவது இல்லை. நீர் எங்களை அழகாய் வணைந்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி 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 இயேசுவே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நான் முடிச்ச உடனே, என் யூஜி முடிச்ச உடனே என் நண்பர்கள் எல்லாரும் கனடா போக ஆரம்பிச்சாங்க. என்னோட நண்பர் நிறைய பேர் கனடால வெளியூர்ல இருக்கிறாங்க. அப்ப நானும் ஒரு டோஃபல் எக்ஸாம் ஒன்னெல்லாம் எழுதுறதுக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்கி நான் உபவாசம் பண்ணி எல்லாம் நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவரே, நானும் அந்த இடத்துக்கு போகணும், அதுக்காக ஆயத்தம் எல்லாம் நான் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ போவது இல்லை, நீ போக மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரே வருத்தமாயி போச்சு. எல்லாரும் அங்க போயிட்டாங்க, அங்க போனா நல்லா சம்பாதிக்கலாம். ஆண்டவரே, சின்ன வயசுல இருந்து ஊழியம் பண்றோம், இந்த ஒரு முறை என்னை விட்டுருங்க, நான் போயிட்டு அங்க வேலை பார்த்துட்டு சில வருஷம் இருந்து நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்னை அனுமதிக்கவே இல்லை. நான் என்ன முயற்சி எடுத்தாலும் அது ஃபெயிலியரா மாறி போச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், கர்த்தர் ஏதோ நம்ம வாழ்க்கையில செய்யறாருன்னு. அப்ப என்னை முழுமையா ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நீங்க எங்க என்னை வச்சாலும் சரி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் பிஜி முடிச்சேன். பிஜி முடிச்ச பிறகு கூட நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் இல்லை அப்படின்ட்டு. நான் நினைச்சு பாருங்க, இவங்க இந்த ஊருக்கு போனாங்க பாருங்க, என் நண்பர்கள் எல்லாரும், அவங்க ஒரு ஊர்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஊரெல்லாம் எடுத்து பயன்படுத்துறார். ஒருவேளை அன்னைக்கு என் இஷ்டப்படி நான் போய் அங்க இருந்தேன்னா இந்த உலக பிரகாரமா எவ்வளவு சம்பாத்தியத்தை தான் சம்பாதித்திருப்பேன். ஆனா இன்றைக்கு பாருங்க, நம்ம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் 148 பேருக்கு மேல கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஆயத்தமாக்கி பல ஊர்களுக்கு கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. பல ஊழியங்களை கர்த்தர் செய்யவும் ஊரெல்லாம் பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் செய்தார். நல்ல கவனிங்க, நீங்க உங்க வாழ்க்கைய தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் ஒரு நாளும் கெட்டு போக விடவே மாட்டா. நீங்க நினைக்கிறத விட, நீங்க உங்களை குறித்து பிளான் பண்ணி வைத்திருக்கிறத விட கர்த்தர் அழகாய் நடத்தி மேன்மையான ஸ்தானத்துல உன்னை உட்கார வைப்பா. கைகளை மேல விட்டு ஆமென் சொல்லுங்களேன். ஆமே, உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கா இல்லையான்றது எப்படி தெரியும்? பக்கத்து கால தட்டி சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துட்டே இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை உங்க கரத்துலதான் இருக்கு. நீங்க நினைக்கிறது நடக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கை யாருடைய கரத்துல இருக்குன்னு அர்த்தம்? கர்த்தருடைய கரத்துல இருக்குன்னு அர்த்தம். everything we need a permission from your God. இதுதான் வசனம் சொல்லுது. இது பாருங்க, இது நான் சொல்லல, யார் சொல்றாரு? கர்த்தருடைய வசனம் அப்படிதான் இருக்கு. பாருங்க, இந்த களிமண் அது நினைச்சது போல என்ன பண்ண முடியாது, ஒரு ஷேப்புக்குள்ள வர முடியாது. யார் நினைக்கிற ஷேப்ல தான் வர முடியும்.
இந்த குயவனுடைய ஷேப், அவர் என்ன மைண்ட்ல ஒரு ஷேப் வச்சிருப்பாருங்க, அது பாத்திரமா, இந்த மீன் பாத்திரமா வரணுமா இல்ல என்ன சட்டியா வரணும்னு சொல்லி குயவன் நினைச்சிருக்கிறாரோ அந்த பாத்திரமா தான் அதை வணைந்து கொள்வார். இந்த களிமண்ணுடைய நினைக்கிறது போல அல்ல. அதுதான் தேவனுடைய கரத்துல நீங்களும் நானும் நிற்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய கையில எந்த களிமண் இருக்கிறதோ அந்த களிமண்ணை கர்த்தர் மேன்மையான பாத்திரமாக வணைய வைப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்.